சன்வேவ்ஸ் கரண்ட் ஏர்ட்ராப் பேலன்ஸ் குறைஞ்சிட்டு போகுது, ஸ்கேம் அது. இதுக்கு தான் சொல்கிறேன், ஏர்ட்ராப் எல்லாம் சரியாக செய்கிறேன்டா மட்டும்தான் ஏர்ட்ராப் அட்டன் பண்ணணும். சும்மா ஒரு நாளைக்கு ஓப்பன் பண்ணி போட்டு மரம் விட்டு போட்டு சும்மா இருக்கிறாக்களுக்கெல்லாம் இந்த ஏர்ட்ராப் சரி வர மாட்டேங்கி. சில ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ காலமும் நீங்கள் ஒரு 2 நாள் ஓப்பன் பண்ணி பார்த்து அந்த 2 நாள் அக்யூமுலேட் பண்ண பாயிண்ட்டை சரி பொழைச்சி போட்டுன்னு சொல்லி கொடுப்பானல். ஆனால் இந்த சன்வேவ்ஸ் மாதிரியான ஏர்ட்ராப் எல்லாம் எப்படி செய்வானுன்னா நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு 24 ஹவரில் அது ஓப்பன் பண்ணணும். ஒவ்வொரு 24 ஹவருக்கும் ஓப்பன் பண்ணி நீங்கள் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணினா மட்டும்தான் அது ரன் ஆகும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாட்டி எவ்வளோ நேரம் ஸ்டார்ட் பண்ண வரீங்களோ அதிலிருந்து ஸ்லேஷிங் சொல்லி நீங்கள் இவ்வளோ ஆழமும் ஏர்ன் பண்ணின பாயிண்ட்ஸை குறைச்சிட்டு வருவானல். ஓகே, ஸோ இதை பற்றி நான் கிளியராக ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவனோட மைனிங் ரேட் வந்த உடனே அவருக்கு இத்தனை ஸ்லேஷ் காயின் சொல்லியிருக்கும். அப்படி ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒருக்கா அது அரவாசா குறைஞ்சி இப்போ மைனிங் ரேட் 0.05 விதத்தில் இருக்குது. இப்போ மைனிங் ரேட் ஃபுல்லாக குறைஞ்சிட்டு அண்ட் ஆல்மோஸ்ட் ஏர்ட்ராப் வாரகட்டத்துக்கு வரக்குள்ளே அப்படி தான் மைனிங்கை குறைச்சிருவாங்க. ஆனால் ஸ்லேஷிங் ரேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 8-9 போயிட்டுருக்குது. ஓகே, உங்களுக்கு மைன் பண்ணுறது 0.5 தான் மைன் ஆகுது. ஆனால் ஸ்லேஷிங் ரேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு 8 போகுது. அப்போ நீங்கள் ஒரு 8-9 நாள் இல்லாட்டி 10-15 நாள் மைன் பண்ணினத்தை உங்களுக்கு 10-15 நாள் 1 ஹவருக்கு மைன் பண்ணதை உங்களுக்கு ஸ்லேஷ் ஆகக்குள்ள 1 ஹவரில் அவ்வளோவுமே இல்லாமல் போகிற அளவுக்கு கேஸ். அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஏர்ட்ராப்பல் செய்கிறீங்கன்னா தயவு செய்து உங்களால் தொடர்ந்து அதில் சொல்கிற விஷயங்களை செய்ய இயலும்னா மட்டும்தான் அந்த ஏர்ட்ராப்பில் அட்டன் பண்ணணும். அப்படி உங்களுக்கு செய்ய இயலாம், நீங்கள் கடும் பிஸி உங்களுக்கு டைமில் இன்வெஸ்ட் பண்ண இயலாம்னா ஏர்ட்ராப்புக்கு டைம் வந்துடப்போகிறேன். ஒன்று கிரிப்டோவில் மணி மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஏர்ட்ராப்புக்கெல்லாம் டைமுங்கிறது பயங்கரமாக தேவை. ஓகே, நீங்கள் ஃபுல் டைம் ஜாப் மாதிரி ஒரு நாளைக்கு 5-6 ஹவர் சம்டைம்ஸ் 8-10 ஹவர் கூட நீங்கள் ஏர்ட்ராப் செய்ய வேண்டி வரும். ஓகே, நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒன்று அப்படி இல்லையா மணி இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ட்ரேடிங் பட்ஸ்கள் அப்படி இல்லாட்டி மைனிங் ஈல் ஃபார்மிங் இதெல்லாம் செய்கிறதுக்கு நீங்கள் உங்களோட மணி இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லையா உங்களோட நாலேஜை இன்வெஸ்ட் பண்ணணும். கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயங்கள் செய்கிறது உங்களோட டைமை இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட நாலேஜையும் இன்வெஸ்ட் பண்ணணும். என்னென்ன இப்போ நிறைய உங்களுக்கு 3 அசெட் இருக்கு. ஓகே, நம்ம மனிதர்களுக்கு 3 அசெட் தந்துருக்கான். நம்மளோட கடவுளோ இறைவனோ நம்மளோட யூனிவர்ஸோ நம்மளுக்கு 6 அறிவுங்கிற தந்திருக்கிறது. எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம மணி மேக் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சுவிட்ச் ஒன்று வேணும், சுவிட்சை தட்டுவிட்டா மேலே இருந்து மணி கொட்டணும்னு நினைப்பீங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் நடக்க மாட்டேங்குது. ஓகே, ஒன்று நீங்கள் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி மணி இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி நாலேஜ் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி எல்லாத்தையும் கம்பைனாக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ண இயலாதா தயவு செய்து கிரிப்டோ பக்கம் வராதிங்க. உங்களுக்குன்னு சொல்லி வேறு ஏதாவது ஏர்னிங் மெத்தட்டை பார்த்து போய்க்கொள்ளுங்க. ஓகே, ஸோ சன்வேவ்ஸ்டுங்கிறது இந்த ஏர்ட்ராப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்லேஷிங் மூடு இருக்குது. நீங்கள் செய்யாமல் விட்டு ஒவ்வொரு 24 ஹவருக்கு ஒருக்கா போய் நீங்கள் ஓன் பண்ணாமல் விடுவீங்கன்னா நீங்கள் இவ்வளோ காலம் அக்யூமுலேட் பண்ண போய் அப்படியே ஸ்லேஷிங் மூடில் போகும். ஸ்லேஷிங் மூடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மடங்கு 9 மடங்கு பெருசாக இருக்கும் நீங்கள் உங்களோட மைனிங் பண்ணுற ஸ்பீடை விட. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பாயிண்ட்ஸை லூஸ் பண்ணப்படான்னு நினைப்பீங்கன்னா தயவு செய்து ஒரு 24 ஹவர்ஸுக்கு ஒருக்கா போய் அதை ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு டைமை இன்வெஸ்ட் பண்ண இயலும், ஏர்ட்ராப்பை தொடர்ந்து செய்ய இயலும் ப்ராப்பரானு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னா மட்டும் உங்களுக்கு HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் நான் நல்லா வேர்த்தான ஏர்ட்ராப்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன். அந்த ஏர்ட்ராப்ஸ் அப்டேட்ஸ் வந்தாலும் போடுவேன். ஸோ HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த HPU கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் லிங்க் வேணும்னு சொன்னால் ஏர்ட்ராப்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.